துளாராசி சுவாதி நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமா, காதலிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க 8 வருஷமா, இது சேருமா சேராதா, இதான் உங்களோட கேள்வி. இப்போ வந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் நான் மேஜராக உங்களுக்கு சொல்லிடுறேன். துளாராசிக்காரங்களுக்குலாம் வந்து திருமணம் மாலை பூத்து தான் இருக்குது. நீங்கள் காதல் திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ மறுமணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த துளாராசிக்காரங்களுக்குலாம் வந்து திருமண மாலை சாலிடாக பூத்து தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இங்கே ஜோதிடம் பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து காதலிக்கிறீங்கன்றத உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்டையும், அந்த காதலர் அவர் உங்கள் வீட்டில் அவர் அவங்ககிட்ட பேரண்ட்ஸ்டையும் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்கள் 2 பேரண்ட்ஸாக சம்மதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வருஷமே நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். ஒரு வேலை அவங்க வந்து உங்கள் பேரண்ட்ஸுங்க 2 பேருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காதல் வலியது, ஸோ காதல் விதி வலியது, அதன்படி நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. மற்றபடி உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது. துளாராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு நீங்கள் வந்து திருமணத்துக்குரிய முயற்சிகளை நம்ம தான் பண்ணணும். எப்படி நடக்கும், எத்தனை மணிக்கு நடக்கும், அந்த கேள்விக்கு பதிலே இங்கே கிடையாது. இங்கே துளாராசிக்கு அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் திருமண மாலை பூத்து இருக்குது. அதை வந்து பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வீட்டாளங்கிட்டையும் அவங்க வீட்டாளங்கிட்டையும் ஃபஸ்ட்டு பேசுங்க. 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா தாராளமாக இந்த வருஷம் திருமணம் பண்ணிட்டு நீங்கள் காதல் வாழ்க்கையை முடிச்சுட்டு திருமண வாழ்க்கைகள் தொடர்றது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ட் உங்கள் வீட்டாளங்கிட்ட போய் பேசுங்க. ஒத்துக்கிட்டாங்கன்னா திருமணம் நடந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்திடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா?